شروع حرف میزنی. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சென்னா வச்சு ஒரு குருமா பண்ணலான் தாங்க. ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வீடியோ பார்த்துருப்பீங்க சின்னதாக, அப்புறம் இந்த குக்கிங் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் லாஸ்ட்லேயும் அப்படியே கண்டினியூ ஆகும். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னா இருக்கு இல்லையாங்க, அதை நல்லா ஒரு 8லேருந்து 10 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க தண்ணியில். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முழுசாக போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் மிக்சியில் அரையே பட மாட்டேங்குதுங்க. அதனால் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். வெங்காயம். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் தாங்க சேர்க்குறேன். இதில் வந்து நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உங்களுக்கு ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் எல்லாமே. ஜீரகம், சோம்பு எண்ணெயில் நல்லா பொரியட்டோங்க. அந்த இது ஏலக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பட்டுன்னு தெரிக்கும், அதனால் அதை பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கி அந்த ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை 2 விதமாகவும் பண்ணலாங்க. இப்போ உங்களுக்கு பச்சை மிளகாவில் ஒயிட் குருமா மாதிரி பண்ணால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, நிறைய சேர்க்கல, கொஞ்சம் தான். நிறைய சேர்த்தோம்னா கசப்பாயிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வரும் இல்லையா, அதுக்கப்புறமா தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கி முடியட்டும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக காட்டுறேன், நல்லா டைம் கொடுத்து வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இதில் காட்டும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டுற மாதிரி இருக்கும். நல்லா டைம் கொடுத்து வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம், தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வரும். தக்காளி எல்லாம் வதங்கி வரும். அப்போ தான் அந்த ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். நம்ம டப்புன்னு உடனே சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குருமா வந்து அந்த அளவுக்கு இதுவாக இல்லைங்க. உங்களுக்கு வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா பச்சை வாசனை இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்கும். இப்போ நான் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து நல்லா வதக்குங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, இது மிளகாத்தூள் தான் இப்போ சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நல்லா வதங்கி நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேருங்க. நிறைய சேர்த்திங்கன்னா கசப்பாக ஆறிடும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் அரைக்கும் போது சேர்க்கல, தாளிக்கும் போது தான் சேர்க்குறேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா கலர் அந்த நம்ம ஹோட்டலெலாம் இருக்கும் இல்லையா, ரெட் கலரில் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். ஒயிட் குருமானா தக்காளி சேர்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். இப்போ வேக வச்சதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சென்னா நம்ம அரைச்ச மசாலா வந்து கொஞ்சமாக சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லேசாக வதக்கிட்டு, ரொம்ப நேரம் விட்டால் கருகி போய்டும் இல்லையா, ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் வச்சுருக்கோம். அதனால் லேசாக வதக்கினா போதும். இன்னும் நல்லா முன்னாடியே கடாயில் போட்டு வதக்கி எடுத்தாச்சு. அதனால் எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வேக வச்ச சென்னாவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த சென்னாவில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு, காரம், நம்ம இந்த தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த புளிப்பு எல்லாம் சேரும். அதனால் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி கூட எல்லாத்துக்கு கூட அவ்வளோ நல்லா இருக்குங்க. நான் இது இங்கே செஞ்சப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. பார்த்திங்கன்னா நல்ல ஹோட்டல் ஸ்டைலே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிடுங்க. இது எல்லாத்துக்கூடவுமே நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட இந்த மட்டன் குழம்பு மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சென்னா மட்டும் நல்லா வேக வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது
அப்படியே உங்களுக்கு அடுத்தது ஷாப்பிங் வீடியோவோட முடிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சும்மா எங்கேயாவது கொண்டு வச்சுருவாங்களா? இதெல்லாம் பாருங்க. Handmade is that? Handmade. Handmade. Dirhams में? What's all of that? अच्छा है बहुत. कितना वेना? कितना वेना? How much only? If you want, then I'll give it cheap. 10 ரூபா. What is this? அம்மா இங்கே பாருங்களா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக. இங்கே இந்த ஃபேன் நம்ம ஃபேன் வச்சிருக்காங்க பாருங்க. பர்கர் நம்ம ஃபேன்.